ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் லஞ்சுக்கு வந்து காளான் கிரேவியும் சப்பாத்தியும் போட்டு கொடுத்துர்லான்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காளான் கிரேவி பாப்பாவும் கேட்டிருந்தா செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காளான்லாம் மேலே உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் வந்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி போல் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சோம்பு, ஜீரகம், பெப்பர் பொடி இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காளான் ஆட் பண்ணி திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திங்கனாக்கா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து மட்டன் டேஸ்ட்டோடு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்பாத்தியும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.